நிறைய எதிர்பார்க்குறேன். இதனால நீ சும்மா ஒரு கதையா சொல்லி முடிச்சுட்டு அதுல 1.5 மணி நேரம் ஓட்டி அதுல பிரயோஜனம் இல்லை. சில கருத்தை நீ பதிவு பண்ணிருக்கல, அந்த கருத்தை எழுதுது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் நீ இன்னொரு கதை வந்துச்சு, இதே மாதிரி ராமாயணத்தை ஒருத்தர் அதை பண்ணாரு அப்படின்னா அது சரியா இருக்கு. சாமி வாதி பிரதிவாதின்னு சொல்லிருக்காங்க. பேசிட்டே பேசி முடிச்சு பாருங்க, நீங்க அறிவாளியா இல்ல அப்படின்னு நீங்க புள்ளி வச்சுக்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. அப்ப அதுக்கு நம்ம பேசணும். சரிமா, கொஞ்சம் பொறுமையா ஏன் பதறிய? என்ன பதறு, என்ன பதறு? கொஞ்சம் அமைதியார். அப்படி ஒன்றும் அவசியமே கிடையாது. வள்ளின்ற பேசுங்க, அமைதியார், பொறுமையாரு. ஏன்னா எதிராளி எப்படி பேசுகிறார்களோ அதை வச்சுதான் நம்ம ஒரு விஷயம். இந்த ஈழெல்லாம் நீ போட வேணாம், கதை நான் ஆரம்பிச்சுக்கிறேன். நீ வெள்ள நான் பேசுறேன், உன்னுடைய கருத்து என்னன்னு நான் உன்னி பார்க்க நினைச்சேன். என்னுடைய கருத்து என்னன்னு கவனிக்கிறது தான் அறிவாளி கலவை. நீ கவனிப்பேன் நம்புறேன். முதல்ல நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தினதையே உன் காதுல விழுகல. நான் நீ என்ன பெரிய அந்த அளவுக்கு நீ என்ன பெரிய அறிவாளி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. நீங்க என்ன பெரிய ஆளு, ஆமா நான்